ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான லெமன் ரைஸ் கத்திரிக்காய் காம்போ தான் செய்ய போகிறோம். இந்த கத்திரிக்காய் பொரியல் லெமன் ரைஸ்க்கு சைடிஷ்க்கு செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையும் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோன்னையும் கூட பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஏன்னா அப்போ தான் அந்த எண்ணெயில் பச்சை மிளகாய் ஸ்மெல்ல இறங்குறப்போ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், உங்கள்கிட்ட என்ன வெங்காயம் இருக்கோ அதை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சின்ன வெங்காயம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கூட உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. இது பெருங்காயத்தூள் போடுறது ஸ்கிப் ஆகிடுச்சு. போட்டு அதையும் நல்லா வேக விடுங்க. வெங்காயம் நல்லா வெந்த பின்னாடி கத்திரிக்காயை இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. இதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வற்றி வரணும். இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா வற்றி வந்த பின்னாடி இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா சேர்த்திக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன், கறி மசாலா தூள் வீட்டில் அரைச்சது, இல்லைன்னா சாம்பார் தூள், 2 எது வேணாலும் சேர்த்திக்கலாம். இதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லைன்னா லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஏன்னா மசாலா போட்ட பின்னாடி இல்லைன்னா கரிஞ்ச வாசம் வரும். அதனால் மீடியம் ஆர் லோ ஃப்ளேமில் இருக்குது. இப்போது ஒரு 2 மினிட்ஸ் வந்தோடனே எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்குங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு வேர்க்கடலை 1 கப்பு அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்த பின்னாடி, பொரிஞ்சு வந்த பின்னாடி இதுக்குள்ளே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து இதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட பூண்டு ஒரு 5 to 10 பல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. அதுக்கப்புறம் தாளிப்பு மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா வேர்க்கடலை உங்களுக்கு கருப்பான மாதிரி ஆயிரும். இது கூட உப்பு, பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த பெருங்காயத்தூள் போடுறப்போ உங்களுக்கு ரைஸ் நல்லா மணமாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், பச்சை மிளகாய் ஒரு 4 இந்த மாதிரி வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வேகட்டும். இது ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் to 3/4 டீஸ்பூன் சேர்த்திக்குங்க. ஏன்னா லெமன் ரைஸ்க்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்த்த போகிறதில்ல. அதனால் மஞ்சத்தூள் மட்டும்தான், அதுதான் கலர் கொடுக்கும். இது கூட 2 லெமன் நல்லா புழிஞ்சது அந்த சாறு எடுத்து ஊற்றிக்குங்க. ஊற்றி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்கிற சாதத்தில் இதை அப்படியே போட்டுக்குங்க. போட்டு அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. கிளறப்போ உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு கிளறி விடுங்க. இது நாங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சோம். டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.